ஆண் பெண் துணை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ அந்த துணை வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அப்போ தான் மூளை ஒழுங்கா வேலை செய்யும். அந்த துணையோடு வாழ்ந்தா தான் மூளை ஒழுங்கா வேலை செய்யும், உடம்பு ஒழுங்கா வேலை செய்யும். மூளை சுதந்திரமாக வேலை செய்யும். ஒரு வண்டியில் வந்து சைக்கிளில் டூ வீலர் எண்ணெய் போடாமல் வச்சுருந்தா ஸ்டக் ஆகி நிற்கும்ல, அது மாதிரி நீங்கள் ஒரு துணையோடு வாழும்போது அது எண்ணெய் போடுற மாதிரி தான். ஸ்டக் ஆகி போன ஒரு வண்டிக்கு எண்ணெய் போடுற மாதிரி தான். நல்லா ஃப்ரீயாக அந்த வண்டி போகும், ஃப்ரீயாக மூளை வேலை செய்யும். எல்லாம் மூளை வந்து ஸ்ட்ரக் ஆகி அங்கங்கே துருப்பிடிச்சிரும், மூளையில் துருப்பிடிச்சிரும், உடம்புல துருப்பிடிச்சிரும், ஒழுங்காக வேலை செய்யாது. அந்த ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கான எண்ணெய் தான் எது, இந்த ஆண் பெண் துணை என்பது. அதை நீங்கள் உணரலாம். மனசு சுதந்திரமாக வேலை செய்யணும், வாழ்க்கை எளிதாக இருக்கும். மனசு உடம்பும் வேலை செய்வது என்பது உடம்புக்கு எளிதாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சிரமத்தை உணரும். நீங்கள் ஒரு துணையே வேண்டாம், ஆணுக்கு பெண் வேண்டாம், பெண்ணுக்கு ஆண் வேண்டாம், தனித்தனியாகவே வாழ்ந்துட்டு போகலாம். பிற உயிரினங்கள் போல மனித உயிர்களும் தனித்தனியாகவே வாழ்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போவும் வந்து எப்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உடல் உறவு வச்சுக்கிறாங்க. அதுக்கிடையில் அவங்க பெருசாக பேசிக்கிறதே இல்லை. பிற உயிரினங்கள் போல் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுன்னா, அந்த உடம்பு மனசும் ஒழுங்காக வேலை செய்யாது. இது ரொம்ப சிரமமாக இருக்கும், வாழ்க்கையும் கடினமாகிவிடும். அதனால தான் அந்த துணை என்பது தேவை, தினசரி தேவையாக இருக்குது. துணை என்பது தினசரி உணவு போல் அதுவும் ஒரு தினசரி தேவை. மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்வதற்கும், உடல் என்பது ஒழுங்காக வேலை செய்வதற்கும், எளிதாக வேலை செய்வதற்கும், இன்னும் சிறப்பாக வேலை செய்வதற்கும் அந்த துணை என்பது வந்து தினசரி தேவை. தினசரி உணவு போல், சுவாசம் போல் அது ஒரு தினசரி தேவையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த துணைனா என்ன, அது உடலுறவா? உடலுறவு வச்சுக்கணுமா? உடலுறவு வச்சுக்கிட்டால் தான் அந்த துணை வந்து முழுமையடையுமா? துணைக்கான தேவை உடலுறவில் தான். உடலுறவை அது வந்து நிர்பந்தப்படுத்துகிறதா? இல்லை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். நீங்கள் உங்களுடைய மனைவியை வந்து ஒரு கணவன் வந்து அவன் பார்க்குறாங்கல்ல, பேசக்கூட வேண்டாம், பார்த்துக்கிட்டு இருக்கிறதே அதுதான் அந்த மூளை சிறப்பாக வேலை செய்வதற்கு, அந்த உடம்பு வேலை செய்வதற்கு பார்க்குறதே வந்து ஒரு துணை தான். அந்த துணைக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். பார்த்தாலே போதும். பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு இல்லாமல் பார்த்தாலே போதும். ஒரு துணையை வந்து இது என்னுடைய துணை அப்படின்னு சொல்லி அந்த உரிமையோட, அதுக்காக வந்து ரோட்டில் உட்காந்துட்டு வார போகிற பொண்ணுங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த துணை வந்து பூர்த்தி செய்யப்பட்டு விடுமா? மூளை சிறப்பாக வேலை செய்யணுமா? உடம்பு வந்து சிறப்பாக வேலை செய்யுமா? அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு உரிமை வேணும். உரிமையோட ஒரு மனைவியை வந்து ஒருத்தர் பார்க்குறதுக்கும் நீங்கள் ரோட்டில் வர பொண்ணுங்களை பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. நேருக்கு நேர் பார்க்குறது, முகம் பார்த்து பேசுகிறது, அந்த உரிமையோடு பேசுகிறதுக்கு தான் அந்த துணை என்பது தேவை. ஒரு உரிமையோடு பார்த்து பேசுவதற்கான ஒரு துணை. அப்புறம் வந்து பார்க்குறதுலேருந்து தான் அந்த துணையோட தேவை வந்து பார்க்குறதுலே பூர்த்தி ஆகுது. அப்புறம் பேசுகிறது, அது மேற்கொண்டு பேசுவது என்பது இன்னும் சிறப்பான, அந்த துணைக்கான தேவையை வந்து நம்ம இன்னும் சிறப்பாக பூர்த்தி செய்கிறோம். அப்புறம் பேசுகிறது, அப்புறம் தொடுவது, அப்புறம் கட்டி பிடிப்பது, உடலுறவு வைத்துக்கொள்வது. ஆக வந்து உடலுறவு வைத்துக்கொள்வது இன்னும் சிறப்பாக, அந்த துணைக்கான தேவை என்பது இன்னும் சிறப்பாக பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஆக வந்து ஒரு துணை என்பது ரொம்ப தேவை. உடம்பும் மூளையும் ஒழுங்காக வேலை செய்வதற்கு துணை என்பது தேவை. அந்த தேவை எதில் வந்து அந்த துணைக்கான தேவை என்பது எந்த இடத்துல, எந்த அளவுக்கு தேவை? உடலுறவா அப்படின்லாம் இல்லை, அது உடலுறவு அந்த அளவுக்கு. ஏன்னா அப்போ வந்து உடலுறவு வந்து ஒரு வயசுக்கு வந்தவங்க, வயசுக்கு வராதவங்களாம் உடலுறவு வச்சுக்க முடியாது. ஒரு 16 வயசு கீழே உள்ளவங்க உடலுறவு வச்சுக்க முடியாது. அப்புறம் ஒரு 60-70 வயசுக்கு மேலே போச்சுன்னா முதுமையின் காரணமாக உடலுறவு வச்சுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் பேசுவதே மிக ஒரு தேவை. பேசினாலே அந்த தேவை உங்களுக்கு பூர்த்தி செய்யப்படும். உடலுறவு வச்சுக்க முடியலையே, எனது துணைக்கான அந்த தேவை, உடம்பும் மூளையும் ஒழுங்காக வேலை செய்வதற்கான, எளிதாக வேலை செய்வதற்கான அந்த தேவை எனக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை, என்னால் உடலுறவு வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேசினாலே அந்த தேவை பூர்த்தி செய்யப்படும். கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே அந்த தேவை பூர்த்தி செய்யப்படும். மூளையும் உடலும் ஒழுங்காக வேலை செய்வதற்கு, நல்ல சிறப்பாக வேலை செய்வதற்கு பேசினாலே போதும், கட்டி பிடிச்சிக்கிட்டாலே போதும். உடலுறவு வச்சுக்கணுங்கிற நிர்பந்தம்லாம் கிடையாது, கட்டாயம். அப்புறம் வந்து பார்த்தாலே போதும். சரி, பேசக்கூட அப்போ வந்து ஊமைகள்லாம் இருக்காங்க, வாய் பேசாத, அப்போ அவங்களுக்குலாம் வந்து அந்த தேவை பூர்த்தி செய்யப்படாதா?
பார்த்தாலே போதும். உரிமையோடு பார்க்கணும். ஒரு மனைவியை ஏன் மனைவி, கணவன், திருமணம், உறவுகள்லாம் ஏன் ஏற்படுத்தப்பட்டதுன்னா உரிமையோடு பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு. இப்போ ரோட்டில் வர பொண்ணுங்களெல்லாம் பார்க்கலாமே தவிர அவங்கள உரிமையோடு பார்க்க முடியுமா? அல்லது ரோட்டில் போகிற ஆண்களை ஒரு பெண்கள் பார்க்கலாம், உரிமையோடு பார்க்கணும். இது எனக்கானது. அதை எல்லோரும் ஒத்துக்கவும் செய்யணும். சண்டையும் போடக்கூடாது. இல்லை எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சண்டையும் போடக்கூடாது. அதனால் பார்த்துக்கிட்டு இருந்தாலே உரிமையோடு பார்த்துக்கணும். நீ பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி போய் உரிமையோடு பார்க்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரியோட புருஷனை போய் ஒரு பொண்ணு உரிமையோடு பார்க்க முடியாது. சண்டை வரும். அது பாதுகாப்பு இல்லை. ஆக பார்க்குறதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அதுக்கு தான் அந்த உரிமை. எப்போவும் சண்டை போட்டுக்கிட்டே பார்த்துட்ருக்க முடியுமா? மனசு கெட்டு போயிடும். சண்டை போட்டால் மனசு கெட்டு போயிடும். மனசு கெட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் எங்கே அதை பார்த்து, அதனால் சண்டையும் போடக்கூடாது. பாதுகாப்பாக உரிமையோடு பாதுகாப்பதற்கான ஒரு பாதுகாப்பு. யாரும் ஏன்பா அடுத்தவங்க வீட்டு பொண்டாட்டியை பார்த்தாக்கா அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏன்பா நீ அடுத்தவங்க பொண்டாட்டியை எதுக்கு போய் பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பாதுகாப்பு என்பது தேவை. அதில் திருமண உறவு மூலமாக அந்த பாதுகாப்பு கிடைக்குது. மனமும் உடலும் ஒழுங்காக வேலை செய்வதற்கான, சிறப்பாக வேலை செய்வதற்கான பாதுகாப்பு என்பது எங்கே கிடைக்குது அப்படின்னா இந்த திருமண உறவு மூலமாக கிடைக்குது. அது ஒரு தினசரி தேவை என்பது தடையில்லாமல் பூர்த்தி செய்யப்படுவதற்கான அந்த தினசரி தேவை என்பது திருமண உறவு மூலமாக அது கிடைக்குது. அந்த வகையில் தான் திருமண உறவு ஏன் அவ்வளோ வலிமையாக இருக்குது, ஏன் திருமணம் பண்ணிக்காமலே வாழ முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்குறது நமக்கு நாமே எதிராக நினைக்கிறது தான். திருமணம் செய்யாமல் அவங்க தனித்தனியாக வாழ்கிறது, எப்போ அது ஒன்று சேர்ந்துக்கிறது, அப்படி இருக்கும்போது அந்த தினசரி தேவை, தினமும் உணவு சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ தினமும் அது மாதிரி தான் அந்த தினசரி தேவை. ஆண் பெண் துணை தினசரி தேவை சரியாக பூர்த்தி செய்யப்படாது. அதனால் ஒழுங்காக உடம்பு வேலை செய்யாது, உடம்பு சூடாகும், கோபம் வரும். ஆக மனமும் உடலும் குளிர்ச்சியாக இருக்கணும், ஒழுங்காக வேலை செய்யணும், குளிர்ச்சியாக வேலை செய்ய வேண்டும், அமைதியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த துணை அந்த அளவுக்கு தேவை. சரி, அதான் காதல் உறவு, திருமண உறவு. துணை என்பது பெண்ணிடமிருந்து காதல் மற்றும் திருமண உறவு மட்டும்தானா, கணவன் மனைவி மட்டும்தானா? இப்போ சகோதரி சகோதரன் அதுவும் ஒரு வகையான துணை தான். அது வேறு மாதிரியான துணை. அதுவும் அமைதிக்கு உதவும் ஓரளவுக்கு. ஆனால் இந்த காதல் துணை இருக்குல்ல, காதலிக்கின்ற அந்த துணை, அந்த துணை ரொம்ப சிறப்பானது. ஒரு அண்ணனும் தங்கையும், ஒரு தம்பியும் அக்காவும், ஒரு சித்தியும் மகனும், இந்த உறவு வேறு மாதிரியான உறவு. இதில் காதல் இல்லை, இது வேறு மாதிரியான உறவு முறை. இதுவும் ஒரு துணை தான். ஆண் பெண் துணைக்கு இந்த மாதிரியான தேவையும் தேவைப்படுகிறது. ஒரு சகோதர உறவு. ஆக ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு ஆணும் பெண்ணும் தினமும் உரிமையோடு பேசிக்கொள்ள வேண்டும். உரிமையோடு பேசிக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த உறவு முறையெல்லாம் எதற்காக உருவாக்கி வச்சுருக்காங்கனாக்கா, நம்ம இந்த உறவு முறை அது மாதிரி எல்லோரும் ஒன்றா வாழ்கிறது, குடும்பமாக வாழ்வது, கூட்டு குடும்பமாக வாழ்வது, இதன் மூலம் ஆண் பெண் இருவருக்குமான அந்த தேவை ஏதாவது ஒரு வழியிலாவது பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஏதாவது ஒரு வகையிலாவது, ஏதாவது ஒரு உறவு முறையை அடிப்படையாக வைத்து கொண்டாவது அங்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். புரிதல், ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த தேவைங்கிறது என்னென்னா, ஒரு ஆண் பெண்ணை புரிஞ்சிக்கணும், ஒரு பெண் ஆணை புரிஞ்சிக்கணும், அல்லது தன்னை புரிஞ்சிக்கணும், தன்னையும் ஆணையும் புரிஞ்சிக்கணும். ஒரு ஆண் தன்னையும் பெண்ணையும் புரிஞ்சிக்கணும். அதுக்கு அந்த துணை தேவை. துணை மூலமாக ஒரு ஆண் துணை மூலமாக தன்னையும் புரிஞ்சிக்கிறான், அந்த பெண்ணையும் புரிஞ்சிக்கிறான். அவன் யாரு கூடமே பேசலை, யாரையுமே பார்க்கல, தனியாகவே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த புரிதல் என்கிற அந்த தேவை பூர்த்தி செய்யப்படாது. புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. பயணம் என்பது புரிதல் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வயசுலேயும் நீங்கள் புரிந்து கொண்டே நீங்கள் பயணிக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை. புரிதல் இல்லைன்னா, புரிதலுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அந்த பயணம் அங்கே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸ்டக் ஆகிடும். அப்போ நிற்குது, வண்டி நின்றுட்டுருக்கு. புரிந்து கொள்வதற்கு அங்கே யாருமே இல்லை, உறவுமுறை இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு உறவுமுறை அடிப்படையாக கொண்டு நீ பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியோ இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை, ஏதாவது ஒரு உறவுமுறையை அடிப்படையாக கொண்டு பெண்ணை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஆணுக்கு. அது மாதிரி பெண்ணுக்கு ஏதாவது ஒரு உறவுமுறை, மகனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அல்லது மாமாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம். ஏதோ ஒரு உறவுமுறையை அடிப்படையாக கொண்டு
ஆண்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த புரிதல் தேவை. அப்போ தான் அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யும், உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும். ஆக புரிதல் தான் தேவை. அந்த துணை என்பது எதற்குன்னா புரிதல். புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு துணை தேவை. இந்த ஆண்களையும் பெண்களையும் புரிந்து கொள்வதற்கு என் உடம்பையே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு துணை தேவை. அதுமாதிரி பெண்ணுக்கும் ஆண்களுடைய துணை தேவை. துணை என்றால் என்ன? புரிந்து கொள்வதற்கான ஒரு தேவை. புரிதல் என்பது ஒரு தேவை, தினசரி தேவை. தினமும் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அந்த புரிதல் என்பதற்கு நம்ம பார்த்தாலே போதும் அப்படிங்கும்போது அந்த தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. பார்ப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ரோட்டில் அனாதையாக இருப்பாங்க, பிச்சைக்காரங்க இருக்காங்க, இல்லை பைத்தியக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு உரிமையோடு பார்த்து அவங்க நிறைய பேரை பார்க்கலாம். ஆனால் அதனால் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படாது. உரிமையோடு பார்க்கணும். உரிமையோடு பார்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் தன்னை அனுமதிக்கணும். அவங்களுக்கு நீ என்ன பாரு, என்கிட்ட பேசு, என்னை புரிந்து கொள், அதன் மூலம் உனது தேவையை நீ பூர்த்தி செய்து கொள் அப்படிங்கிற மாதிரி தான் அது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது புதுமையாக ஏதாவது தெரிஞ்சுக்கிறீங்க. ஆக ஏதாவது தெரிஞ்சுக்கணும். நாம் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண்ணுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு உலகம் ஆணுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு உலகம் பெண். அப்போது சின்ன வயசில் ஒரு ஆணை எப்படி புரிஞ்சுக்கிறா? வயசு அதிகமாக அவளுடைய புரிதல் திறன் புதுமையாக பயணிக்குது. புதுமை தான் நம்ம பயணிப்பதற்கான ஒரு நம்பிக்கை. ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்களை சின்ன வயசுலேருந்தே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதில் ஏதாவது ஒரு புதுமை இருக்கணும்ல. ஒரு குழந்தை சின்ன வயசாக இருக்குது, ஒரு பெண் குழந்தை சின்ன வயசாக இருக்குது. சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாவை எப்படி புரிஞ்சுக்குது, தம்பியை எப்படி புரிஞ்சுக்குது, அப்பாவை எப்படி புரிஞ்சுக்குது. அது 1 வயசாகும், 2 வயசாகும். அதோட புரிதல் திறனில் புதுமை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த புதுமை தான் சுவாரஸ்யமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், வியப்பாக இருக்கும். அல்லது ஒரு பெண் தன்னையே புரிஞ்சுக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணை புரிந்து கொள்வது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெண்களை புரிந்து கொள்வது. அப்போ இது பெண்ணுக்கு அதான் ரொம்ப முக்கியம். இங்கே புரிதல் என்பது யாரை மையமாக வைக்கணும்னா பெண்களை புரிந்து கொள்வதை தான் மையமாக வைத்துக் கொள்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப பிரதானமான நோக்கம் எதுனா பெண்களை புரிந்து கொள்வது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெண்களை புரிந்து கொள்வது, அதுதான் இங்கே பிரதானமான தேவையாக இருக்குது. பெண்களை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் ஒழுங்காக எளிதாகவும் வாழ முடியும், சிறப்பாகவும் வாழ முடியும், மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும், பாதுகாப்பாகவும் வாழ முடியும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும்போது தான் உங்களுக்கு அறிவு கிடைக்குது, இந்த குடும்பம் என்கிற அமைப்பு கிடைக்குது, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்குது. ஆண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டால் என்ன நடக்கும்? போர் கிடைக்கும். போர், சண்டை, சச்சரவு, நோய், இந்த இயந்திர அறிவியல் உலகம், இதெல்லாம் ஆண்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பதால் கிடைத்த உலகம் இது. பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை, நோய்கள், குற்றங்கள், இதெல்லாம் ஆண்களை வியந்து பார்க்கும்போது, பெண்களை தாழ்த்தி அல்லது இழிவுபடுத்தி பார்க்கும்போது, ஆணின் உணர்வுகளை வியந்து பார்க்கும்போது ஏற்பட்ட உலகம் தான் இயந்திர அறிவியல் உலகம். இப்போ வன்முறை, யார் வலிமையானவங்களோ அவங்க தான் உயிரோடு இருப்பாங்க, பொழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதனால தான் சண்டை போட்டு எவன் உயிரோடு இருக்கானோ அவன் தான் ஜெயித்தான், அவன் தான் பொழைப்பான், அவன் தான் வாழ்வதற்கான உரிமையை பெறுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அதெல்லாம் ஏன் வருதுன்னா, எதன் அடிப்படையில் உருவாகுதுன்னா, ஆண்களை வியந்து பார்க்கறது, ஆணின் உணர்வை வியந்து பார்ப்பது. ஆணின் உணர்வுங்கிறது ஒரு வன்மையான உணர்வு. பெண்ணின் உணர்வோடு ஒப்பிடும் பொழுது பெண்ணின் உணர்வு ஆணின் உணர்வை விட மென்மையான உணர்வு. ஆணின் உணர்வு என்பது பெண்ணின் உணர்வோடு வன்மையான உணர்வு. அப்போ வன்முறை உணர்வு என்பது ஆணின் உணர்வு, பெண்ணின் உணர்வு என்பது மென்மையான உணர்வு. அப்போ ஆணின் உணர்வை நீங்கள் வியந்து பார்க்கும்போது தான், அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது தான் என்ன வருது அப்படின்னா, இயந்திர அறிவியல் உலகமே உருவாகுது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுது, வன்முறை நோய்கள் வருது, குற்றங்கள் வருது. அடிக்கிறதும் ஒருத்தர் அடித்து வீழ்த்துறதும் தான் இங்கு வலிமை. அன்பு என்பது வலிமை கிடையாது, அது பெண்ணின் உணர்வு, மென்மையான உணர்வு. அன்பு, பாசம், அக்கறை, இது பெண்ணின் உணர்வு. அல்லது கண்டிப்பு, இதெல்லாம் ஒரு மென்மையான உணர்வு, எல்லாம் பெண்ணின் உணர்வு. அப்போ பெண்கள்கிட்ட வேறு அன்பு, பாசம், கண்டிப்புலாம் இல்லையா, அடி உதெல்லாம் கிடையாதா? பெண்கள்கிட்ட இருக்குது, அது மென்மையாக இருக்கும், அதில் அன்பு கலந்துருக்கும். ஆணின் அடி உதையில் அன்பு இருக்காது. அப்போது ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்ளும்போது அவன் பெண்களைப் போல ஒரு மென்மையானவனாக மாறுகிறான். அவனது வன்முறை உணர்வில் மென்மையான உணர்வுகள் கலக்கிறது. அதே மாதிரி
பெண்கள் வந்து ஆண்களை புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை புறக்கணித்து விட்டு ஆண்களை புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவளுடைய உணர்வில் வந்து வன்முறை உணர்வு அதிகமாக கலந்து அவள் வன்மையானவர்களாக மாறிவிடுகிறாள். அதனால தான் ஆண்களை புரிஞ்சிக்கக்கூடாது. புரிதல் என்பது ஒரு தேவை. அந்த புரிதல் யாரை யாரை முக்கியமாக கொண்டு நடக்கிறதுனா பெண்களை தான் குறிவைக்கிறது. பெண்களை புரிஞ்சுக்கோ, அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும், நீ பாதுகாப்பாக வாழ முடியும், உனது வாழ்க்கையில் மென்மையான அணுகுமுறை கலக்கும், நீ மென்மையானவர்களாக வாழ வேண்டும், அன்பு பாசத்தோடு வாழ வேண்டும் என்றால் நீ பெண்களை புரிந்து கொள். பெண்களை புரிந்து கொள்வதன் மூலம் புரிந்து கொள்கிற ஆண்களைத்தான் நீங்கள் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் வந்து பெண்ணை புரிஞ்சுக்கணும், பெண்கள் வந்து பெண்ணாகிய தன்னை புரிந்து கொள்கிற ஆணை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை புரிந்து கொள்ளாத ஒரு ஆணை புரிஞ்சிக்கக்கூடாது, அது ஆபத்தானது. ஆக ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெண்ணை தான் புரிஞ்சுக்கணும். அதுதான் புரிதல், அதுதான் தேவை. பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆண்கள் வந்து பெண்ணை புரிந்துக்கணும், பெண் வந்து தன்னை புரிந்து கொள்கிற, தனது மென்மையான உணர்வுகளை புரிந்து கொள்கிற, தனது பாதுகாப்பை புரிந்து கொள்கிற, தனது சிறப்பை புரிந்து கொள்கிற, தன்னை வியந்து பார்க்கின்ற, தன்னை மதிக்கின்ற ஆணின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை மதிக்கின்ற ஆண்களின் உணர்வுகளை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை புறக்கணிக்கிறா, ஒருத்தன் வந்து ஒரு புருஷங்காரன் பொண்டாட்டியை அடிக்கிறான், உதைக்கிறான், அப்போ அவனை புரிஞ்சிக்கூடாது. நீ அவன்கிட்டருந்து விலகிடு, உன்னை மதிக்கவே இல்லை, அவங்ககிட்டருந்து விலகிடு. அந்த மாதிரி தான் வந்து அந்த புரிதல் தேவை எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது. புரிதல் என்பது அந்த புரிதல் தேவை என்பது என்ன? புரிதல் தான் தேவை. அந்த புரிதல் வந்து யாரை நோக்கியதாக இருக்கிறது? யாரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்? பெண்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களை பற்றி புரிந்து கொள்ளும்போது தான் மனித வாழ்க்கை திட்டமிடப்படுகிறது, முறைப்படுத்தப்படுகிறது. குடும்பம், கூட்டு குடும்பம், ஊர் தெரு, இந்த மாதிரியான அமைப்புகள் ஏன் உருவாகுது? ஆட்சி, காவல், அன்பு, பாசம், விளையாட்டு, கலை, தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து இந்த மாதிரி மனித வாழ்க்கை பல பிரிவுகளாக பிரித்து முறைப்படுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டு மனித வாழ்க்கை வாழப்படுகிறது என்பதற்கு எது காரணம்னா பெண்களை புரிந்து கொள்வது. பெண்களை புரிந்து கொண்டதால் தான் இதெல்லாம் ஏற்பட்டது. நம்ம ஆண்களை புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? ஆண்களை புரிஞ்சுக்கிறது, பெண்களை புரிஞ்சிக்கக்கூடாது, பெண்கள் கேவலமானவங்க, இழிவானவங்க, அவங்கள புரிஞ்சிக்கக்கூடாது, ஆண்களை புரிஞ்சுக்கணும், அதுதான் வீரம், அதுதான் வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நினச்சனால்தான் இன்றைக்கி கூட்டு குடும்பமே எங்கேயுமே இல்லை. கூட்டு குடும்பம்னா அதுக்கு உண்மையான பேர் சமூகம். அந்த புரிதல் கூட நமக்கு இல்லை, அது கூட நமக்கு தெரில. இப்படி வார்த்தைகளே நம்ம தொலைச்சிட்ருக்கோம். கூட்டு குடும்பங்கிறதே தொலைஞ்சு போச்சு, அன்புங்கிறது தொலைஞ்சு போச்சு. எல்லாம் பேச்சுலராக, நாடோடிகளாக, பிழைப்பதற்காக அங்கேயும் இங்கேயும் உலகம் முழுக்க ஓடி திரிகிற அனாதைகளாக ஆகிவிட்டோம். ஆக பெண்ணின் உணர்வுகளை புரிஞ்சிக்கும் போது தான் நிலையாக ஒரு இடத்துல மனித இனம் வசிக்கும். இது ஆணின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறனால தான், ஆணின் உணர்வுகளை வியந்து பார்த்ததால் தான் இது ஆண்கள் உருவாக்கிய உலகம், இந்த இயந்திர அறிவு உலகம். ஆண்களை புரிந்து கொண்டு அதுதான் சரி, ஓஹோ ஆணின் விருப்பம் இப்படி இருக்குது, பெண்களின் உணர்வுகள் வந்து நிலையாக ஒரு இடத்துல வசிக்க சொல்லும். அதனால் பெண்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாக்கா நாம் வந்து பிழைக்க முடியாது. அதனால் பெண் வழி நடக்காதீங்க, ஆண் வழியில் நடங்க. ஆண் வழியில் நடந்தால் தான் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், உயிரை பணமே வச்சு மிகப்பெரிய வீரதீர செயல்களை செய்ய முடியும், மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும், மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அடைய முடியும். நீங்கள் விண்வெளிக்கே போயிட்டான் அப்படின்னா நாடோடி வாழ்க்கையின் உச்சகட்டம் அதுதான். ஒரு பூமியிலேருந்து இன்னொரு கிரகத்துக்கே போகிறான், அது நாடோடி வாழ்க்கையின் உச்சகட்டம். அதுக்கு அடிப்படை என்ன மனப்பான்மை இருக்குன்னா, நாடோடியான அந்த மனப்பான்மை தான் இன்னொரு விண்வெளிக்கே போகிறாங்க பாருங்க, ஒரு பூமியை விட்டுட்டு. அதுதான் காரணம். இதெல்லாம் ஆணின் உணர்வுகளை வியந்து பார்த்ததால் ஏற்பட்ட விளைவு. அதாவது பெண்களின் உணர்வுகளை மறுத்துவிட்டு ஆணின் உணர்வுகளை வியந்து பார்த்ததால் ஏற்பட்ட விளைவு. அதனால் பெண்களின் உணர்வுகளை வியந்து பார்க்கும்போது தான், புரிஞ்சிக்கும் போது தான் பெண்கள் வந்து பெண்களாகிய தங்களை புரிந்து கொள்கிற ஆண்களின் உணர்வுகளை தான் புரிஞ்சிக்கணும். தங்களது உணர்வுகளை புறக்கணிக்கிற பெண்களாகிய தங்களின் உணர்வுகளை புறக்கணிக்கிற ஆண்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது, மதிப்பே கொடுக்கக்கூடாது. அப்படி மதிப்பு கொடுத்தப்போ தான் நீ கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அடித்து போட்டாலும் நான் உன்னை வந்து மதிப்பேன், உன்னை புரிஞ்சுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிற, அப்படியே வந்து ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அப்படி உருவானது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். பெண்களை பெண்களின் உணர்வுகளை புறக்கணித்து விட்டு ஆண்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை ஒரு தேவையாக மாற்றி ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது தான் ஒரு தேவை, புரிதல் தேவை அப்படின்னு மாற்றி உருவான உலகம் தான். அதனால் உருவான உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம்.
அதனால் வந்து ஒரு 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அங்கே வந்து யாரை புரிஞ்சுப்பாங்கனாக்கா பெண்களை புரிந்து கொள்வது தான், பெண்களை வியந்து பார்ப்பது தான், பெண்களின் உணர்வுகளை வியந்து பார்க்குறது தான் அங்கே அந்த மனித வாழ்க்கையின் நோக்கம். அங்கே வந்து பெண்கள் உயர்வானவர்களும் ஆண்கள் தாழ்வானவர்களும், இதுதான் சமத்துவம். பெண் உயர்வான இடத்துல இருக்கணும், ஆண் தாழ்வான இடத்துல இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் தான் சமத்துவம். 2 பேரும் இயல்பு ஒரே இடத்துல இருக்க முடியாது, 2 பேரும் உயர்வான இடத்துல இருக்க முடியாது, 2 பேரும் தாழ்வான இடத்துல இருக்க முடியாது. பெண் உயர்வு ஆண் தாழ்வு, இதுதான் சமத்துவம். இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நடக்கும். அங்கே வந்து பெண்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். 2040 பிறகு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அது மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இனிமேல் பிறகு 2020க்கு அப்புறம் 23க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் வந்து அவங்க உறவுமுறையிலே மாற்றம் ஏற்படும். ஆண்கள் வந்து பெண்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. அல்லது நம்ம அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டுனாக்கா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டுனாக்கா, அங்கே பெண்கள் தான் பெரியவர்கள் ஆண்களின் பார்வைக்கு. பெண்களின் பார்வையில் ஆண்கள் குழந்தைகளாக மாறிவிடுவார்கள். பெண்களை ஆண்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க, பெயர் சொல்லலாம் கூட மாட்டாங்க, வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. அதே நேரத்தில் பெண்கள் வந்து ஆண்களை வந்து வா போன்னு கூப்பிடுவாங்க, வாடா போடான்னு கூப்பிடுவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து பெண்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை. பெண்களை எப்படி புரிஞ்சுக்கணும், அப்போ வாழ்க்கை முறை நம்ம பழகிற முறையிலே மாற்றம் ஏற்படுத்தணும். அதன் மூலம் பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கருத்து வந்து அங்கு வலுப்பெறும். பெண்களை வியந்து பார்க்கணும், வியந்து பார்த்தா தான் நீ பாதுகாப்பாக வாழ முடியும். குடும்பம் என்கிற அமைப்பு உறுதியாகும், கூட்டு குடும்பம் என்கிற அமைப்பு உறுதியாகும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு, ஒற்றுமை, இதெல்லாம் அடிப்படையாக கொண்டது. குடும்பம் என்கிற அமைப்பு வந்து ஒரு பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டது, ஒரு பயத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால தான் அந்த குடும்பமே ஏற்படுது. பாதுகாப்பாக இருக்கும், வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். கூட்டு குடும்பம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் அந்த கூட்டு குடும்ப அமைப்பு ஒற்றுமையாக இருந்தால் நம்ம இன்னும் பாதுகாப்பாக இருப்போம். ஒன்றா இருந்தால் அது நம்பிக்கையான உறவுகளை அடிப்படையாக கொண்டு நாம் ஒற்றுமையாக இருக்கணும். இரத்த வழி உறவோடு தொடர்புடைய ஒரு நம்பிக்கையான உறவுகளை அடிப்படையாக கொண்டு நாம் ஒற்றுமையாக வாழ்ந்தால் நமது வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், எளிதாக இருக்கும். இது வந்து பெண்களுடைய உணர்வுகள். எளிதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வாழ்க்கை ஈஸியாக இருக்கணும், அதுதான் பெண்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாக்கா நாமளும் ஆண்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாக வாழ்வாங்க, மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, எளிதாக வாழ்வாங்க. ஆக எளிதாக வாழணுன்னா, பாதுகாப்பாக வாழணுன்னா எப்போவுமே பெண்களை வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து தங்களை புரிந்து கொள்ள வேண்டும், தங்களை புரிந்து கொள்கிற ஆண்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களை புரிந்து கொள்வது, பெண்களை புரிந்து கொள்வது, இது வந்து புரிதல் தேவை, தினசரி தேவை. தினசரி உணவு போல் இது ஒரு தேவை. இது இல்லாமல் நம்ம புரிஞ்சிக்காமல் வாழவே முடியாது. புதிதாக புரிந்து கொள்வது, பெண்களை பற்றி புதிதாக புரிந்து கொள்வது, ஆண்களை பற்றி தங்களை புரிந்து கொள்கிற பெண்களாகிய தங்களை புரிந்து கொள்கிற ஆண்களை பற்றி பெண்கள் புதிதாக புரிந்து கொண்டே போவது. நம்ம ஒவ்வொரு வயசுலேயும் ஆண்களை பற்றி வெவ்வேறான புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். பெண்கள் வந்து ஆண்களை வந்து வெவ்வேறு வயசில் ஒரு வயசில் ஒரு புரிதல் இருக்கும். ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு புரிதல் இருக்கும், ஒரு வயசுக்கு வரும்போது ஒரு புரிதல் இருக்கும், கல்யாணம் ஆகும்போது ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலில் நம்ம பயணிக்கணும், புதுமையாக புரிந்து கொண்டே போவோம். அதுமாதிரி பெண்களை வந்து ஆண்கள் வந்து பெண்களை பற்றி புதிதாக புரிந்து கொண்டே போகுது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு பெண்களை பற்றிய ஒரு புரிதல், அந்த புரிதல் மாறிக்கிட்டே இருக்கும். உடம்பு வளர வளர, பருவம் மாற அந்த புரிதலில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிற நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். நமக்கு தெரியாத விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த சுவாரஸ்யம் தான் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கை கொடுக்குது.